வெல்கம் டு தமிழ் சினிவுட். தளபதி விஜய் அவர்களுடைய கோ திரைப்படம் 6வது நாளில் வசூலில் பல முக்கிய சாதனைகளை படைச்சிருக்கு. ஸோ கோ திரைப்படம் 6வது நாளில் எங்கெங்கே எவ்வளோ வசூல் பண்ணியிருக்கு, மொத்தமாக கோ திரைப்படம் 6 நாளில் என்னென்ன சாதனைகளை முறியடிச்சிருக்கு, ஜெயிலர் படத்தோடைய லியோ படத்தோடைய முக்கியமான சாதனையை கோட் படம் முறியடிக்க முடியாமல் போக வாய்ப்பு இருக்கா அப்படிங்கிறத பற்றி தான் இந்த வீடியோவில் டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். தளபதி விஜய் அவர்களுடைய கோ திரைப்படம் செப்டம்பர் 5ஆம் தேதி நேரடியாக தியேட்டரில் ரிலீஸ் ஆகி தற்போது மிகப்பெரிய வெற்றி பெறமாக மாறியிருக்கு. இந்த படம் பேனிந்திய லெவலில் ஒரு மிகப்பெரிய ஓப்பனிங் தற்போது வசூல பல சாதனைகள் பண்ணிட்டு இருக்கு. அந்த வகையில் கோ திரைப்படம் தமிழ்நாட்டில் வெளியான 6வது நாளில் 12 கோடியும் 6 நாட்களில் மொத்தமாக 135 கோடி ரூபாய் வசூல் பண்ணி தமிழ்நாட்டில் வெறும் 6 நாட்களில் அதிக வசூல் செய்த படங்கள் லிஸ்ட்டில் முதன்மை இடம் பிடிச்சிருக்கு. இதற்கு முன்னாடி வெளியான ஜெயிலர் படத்தை விட கோ திரைப்படம் தமிழ்நாட்டில் 6 நாளில் அதிக கலெக்ஷன் பண்ணியிருக்கு. அடுத்ததாக கோ திரைப்படத்துக்கு கேரளாவில் பெரிய வரவேற்பு கிடைக்கல. அங்கே 6வது நாளில் 2 கோடியும் 6 நாட்களில் மொத்தமாக 18 கோடி ரூபாய் வசூல் பண்ணியிருக்கு. ஆனால் லியோ படம் கேரளாவில் முதல் நாள்லேயே 12 கோடி ரூபாய் கிட்ட வசூல் பண்ணிச்சு, 6 நாளில் 25 கோடி ரூபாய் கிட்ட வசூல் பண்ணிச்சு. அதே போல் ஜெயிலர் படமும் கேரளாவில் 6 நாட்களில் கோட்டை விட அதிகமாக கலெக்ஷன் பண்ணிச்சு. அடுத்ததாக கோ திரைப்படத்துக்கு கர்நாடகாவில் ஒரு மிகப்பெரிய ஓப்பனிங் கிடைச்சிருக்கு. அங்கே 6வது நாளில் 2 கோடியும் 6 நாட்களில் மொத்தமாக 24 கோடி ரூபாய் வசூல் பண்ணி இந்த வருடம் தமிழ் சினிமாவில் வெளியாகி கர்நாடகாவில் அதிக வசூல் செய்த படங்கள் லிஸ்ட்டில் முதலிடம் பிடிச்சிருக்கு. அடுத்ததான் ஆந்திரா தெலுங்கானாவில் கோ திரைப்படம் 6வது நாளில் 1 கோடியும் 6 நாட்களில் மொத்தமாக 20 கோடி ரூபாய் கிட்ட தான் வசூல் பண்ணியிருக்கு. ஆந்திரா தெலுங்கானாலையும் கோ திரைப்படத்துக்கு மிகப்பெரிய வரவேற்பு கிடைக்கல. அடுத்ததான் நார்த் இந்தியாவில் மிகப்பெரிய வரவேற்பு கோட் படத்துக்கு கிடைச்சிருக்கு. அங்கே 6வது நாளில் 2 கோடியும் 6 நாட்களில் மொத்தமாக 17 18 கோடி ரூபாய் கிட்ட கோட் படம் வசூல் பண்ணியிருக்கு. அடுத்ததான் இந்தியாவில் மட்டும் கோ திரைப்படம் 6வது நாளில் 18 கோடியும் 6 நாட்களில் மொத்தமாக 214 கோடி ரூபாய் இந்தியாவில் மட்டும் வசூல் பண்ணி இந்த வருடம் தமிழ் சினிமாவில் வெளியாகி இந்தியாவில் அதிக வசூல் செய்த படங்கள் லிஸ்ட்டில் 6 நாட்களே கோட் படம் முதலிடம் பிடிச்சிருக்கு. அடுத்ததான் ஓவர்சீஸில் கோட் படத்துக்கு ஒரு மிகப்பெரிய ஓப்பனிங் கிடைச்சிச்சு. அதற்கு கேட்டார் போல் 6வது நாளில் 10 கோடியும் 6 நாட்களில் மொத்தமாக ஓவர்சீஸில் மட்டும் கோ திரைப்படம் 135 கோடி ரூபாய் கிட்ட வசூல் பண்ணியிருக்கு. அடுத்ததான் உலக லெவலில் கோ திரைப்படம் 6வது நாளில் 25 கோடி ரூபாய்க்கு மேலே வசூல் பண்ணியிருக்கு. 6 நாட்களில் மொத்தமாக கோ திரைப்படம் 340 கோடி ரூபாய்க்கு மேலே வசூல் பண்ணியிருக்கு. தமிழ் சினிமாவில் ஜெயிலர் லியோ திரைப்படம் வெளியான 7 நாட்களில் 375 கோடி ரூபாய்க்கு மேலே வசூல் பண்ணியிருந்துச்சு. அந்த சாதனையை கோட் படம் இன்னும் ஒரு நாளில் முறியடிக்குமா அப்படிங்கிறத வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். அந்த சாதனையை கோட் படம் முறியடிக்க தவறக்கூட வாய்ப்பு இருக்குது. இதற்கு கோ திரைப்படத்துக்கு கேரளா ஆந்திராவில் மிகப்பெரிய வரவேற்பு கிடைக்காதது முக்கிய காரணமாக பார்க்குறாங்க. சிஎஸ்கேவை கிளைமேக்ஸில் உயர்த்தி காட்டினதுனால ஆந்திரா தெலுங்கானாவில் படம் ஒர்க் அவுட் ஆகலை. அது மட்டும் இல்லாமல் கேரளா ஆந்திராவில் புயல் அங்கே கொஞ்சம் சேதம் வந்ததுனால பெருசாக கோட் படத்துக்கு வரவேற்பு அங்கே கிடைக்கல. இதனால கோட் படத்துடைய வசூல் அந்த ஏரியாவில் அடி வாங்கியிருக்கு. இருந்தாலும் எந்த ஒரு எதிர்பார்ப்புமே இல்லாமல் ஜெயிலர் லியோ அளவுக்கு ஹைப் இல்லாமல் வெளியாகி கோ திரைப்படம் 6 நாட்களில் 340 கோடி ரூபாய்க்கு மேலே வசூல் பண்ணியிருக்கிறதே மிகப்பெரிய சாதனை தான். ஸோ கோ திரைப்படம் மொத்தமாக எவ்வளோ வசூல் பண்ணும், கோட் படத்துடைய இந்த சாதனையை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கிற உங்கள் கருத்தை கமெண்ட்டில் லீவ் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.